சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நமது கர்த்தராகிய இயேசு பரகியாவின் குமாரனாகிய சகரியா என்று ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். யார் அந்த சகரியா என்பதை குறித்துதான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க போகின்றோம். வேதத்திலே 2 சகரியாக்கள் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று தீர்க்கதரிசியான சகரியா. இந்த தீர்க்கதரிசியான சகரியா தான் சகரியா என்ற அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினார். இவரது காலமானது சுமார் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 520ஆம் ஆண்டு. மற்றொரு சகரியா ஆசாரியனாகிய சகரியா. இவரை குறித்து 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவரது தகப்பன் பெயர் யோயாதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் போன்ற அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியனாகிய சகரியாவுடைய காலம் கிமு 800ஆம் ஆண்டு. அதாவது தீர்க்கதரிசியான சகரியாவுக்கு ஒரு 250 வருஷத்துக்கு முந்தையவர் தான் இந்த ஆசாரியனாகிய சகரியா. இந்த 2 சகரியாக்களில் இயேசு கூறும் சகரியா யார்? இயேசு பலிபீடத்தின் நடுவிலே கல்லெறிந்து கொல்லப்பட்ட சகரியாவின் தகப்பன் பெயரை பரகியா என்று கூறுகிறார். ஆனால் 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே ஆலயத்திலே கல்லெறிந்து கொல்லப்பட்ட சகரியாவின் தகப்பன் பெயர் யோய்தா என்று கூறப்படுகிறது. தீர்க்கதரிசியான சகரியாவின் தகப்பன் பெயரே வேதத்திலே பரகியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டதாக வேதத்திலே பதிவு செய்யப்படவில்லை. கல்லெறிந்து கொல்லப்பட்ட சகரியா ஒருவனாகவும் பரகியாவின் மகனாகிய சகரியா வேறு ஒருவனாகவும் இருக்க, இயேசு கூறிய கல்லெறிந்து கொல்லப்பட்ட பரகியாவின் மகனாகிய சகரியா இந்த 2 பேரில் யார் என்பதே நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. பரகியாவின் மகன் என்ற கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது கல்லெறிந்து கொல்லப்பட்ட என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால், கல்லெறிந்து கொல்லப்பட்ட என்ற கருத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு இங்கு இரத்த பலி சம்பந்தமாகவே கூற வருகிறார். தீர்க்கதரிசியான சகரியா இரத்த சாட்சியாக மரித்ததாக வேதத்திலே எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஆதலால் இரத்த சாட்சியாக கல்லெறிந்து கொல்லப்பட்டு மரித்த ஆசாரியனாகிய சகரியாவையே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அவனது தகப்பன் பெயர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏன் மாறுபட்டு இருக்கிறது என்பது நமது அடுத்த கேள்வி. இப்போ நம்ம பார்த்தோம்னா இயேசுவின் தகப்பனான யோசேப்பினுடைய தகப்பனுடைய பெயரும் மத்தேயுவிலும் லூக்காவிலும் மாறுபட்டு காணப்படுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பின் தகப்பனுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே யோசேப்பினுடைய தகப்பன் பெயர் ஏலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் தகப்பன் பெயரிலே ஏன் இந்த முரண்பாடு? இயேசுவின் தாயும் தாவீதின் வம்சத்திலே வந்தவரே, தகப்பனும் தாவீதின் வம்சத்திலே வந்தவர் தான். மத்தேயு இயேசுவினுடைய தகப்பன் வழியிலான வம்ச வரலாற்றை எழுதுகிறார். லூக்காவோ இயேசுவின் தாயின் வழியிலான வம்ச வரலாற்றை எழுதுகிறார். யோசேப்பு சாலமன் வழி வந்தவர், மரியாளோ நாத்தான் வழியிலே வந்தவர். ஆனாலும் 2 வம்ச வரலாறிலும் யோசேப்பு வருகிறானே, மரியாளுடைய பெயரே இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம். யூதர்களுடைய வழக்கப்படி வம்ச வரலாறு அட்டவணையிலே பெண்களுடைய பெயரை எழுதும் கூடிய பழக்கம் கிடையாது. மரியாளுடைய தகப்பன் தான் ஏலி. ஆனால் ஏலியின் மருமகனான யோசேப்பின் பெயரையே அங்கு ஏலியினுடைய மகனாக குறிப்பிட்டிருக்கிறார் லூக்கா. அந்த தகப்பன் பெயர் மாறுபாடானது யூத வம்ச வரலாறு பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலேயே மாறுபட்டிருக்கிறதே ஒழிய அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. யோசேப்பினுடைய தகப்பன் பெயர் யாக்கோபு தான். ஏலி என்பது அவருடைய மாமனாருடைய பெயர்.
மருமகனை மகனாக வம்ச வரலாற்றில் எழுதுவதற்கு இன்னும் கூட ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 12 எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 3 அதிகாரத்திலே சாலமோனுடைய வம்ச வரலாறு அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட குறிப்பாக 1 நாளாகமம் 3:17 சலாத்தியேலின் தகப்பன் எக்கோனியா என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா 3 அதிகாரம் 27 சலாத்தியேல் நேரியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? சலாத்தியேல் நேரியினுடைய மருமகன். வம்ச வரலாறு அட்டவணை எழுதும் பொழுது நேரியினுடைய மகளுடைய பெயரை எழுதுவதற்கு பதிலாக அவனுடைய மருமகனுடைய பெயர் லூக்காவால் மகன் ஸ்தானத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக லூக்கா இயேசுவின் வம்ச வரலாற்றிலே சலாத்தியேல், யோசேப்பு ஆகிய 2 மருமகன்களை அவனது மாமனாருடைய பெயரை தகப்பனாக போட்டு எழுதியிருக்கிறார். அதே போலதான் ஆசாரியனாகிய சகரியாவுடைய காரியமும். அவனது தகப்பன் பெயர் பரக்கியா தான். அவனது மாமனுடைய பெயரே யோய்தா. பரக்கியா என்பவன் தலைமை ஆசாரியன் கிடையாது, ஆனால் யோய்தா என்பவன் தலைமை ஆசாரியன். சகரியாவானவன் யோய்தாவினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு யோய்தாவுக்கு அடுத்ததாக தலைமை ஆசாரியனாக வந்திருக்கலாம். எனவே ஆசாரிய வம்ச வரலாற்றிலே அவனது மாமன் பெயர் தகப்பன் பெயராக எழுதப்பட்டிருக்கலாம். இதில் வேறு எந்த முரண்பாடும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, இயேசு ஏன் ஆபேல் முதல் சகரியா வரை என்று கூறுகிறார்? இதுதான் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த கேள்வி. ஆதி முதல் அந்த வரை என்ற கருத்தில் சொன்னால் கூட இயேசு ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரைக்கும் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தையை இயேசு சொல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் யோவான் ஸ்நானன் இரத்த சாட்சியாக மரித்தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் கிமு 800 இரத்த சாட்சியாக மரித்த அந்த ஆசாரியனாகிய சகரியாவை கடைசி இரத்த சாட்சியாக இயேசு அங்கு சொல்ல வேண்டும்? இயேசு இங்கு இரத்த சாட்சிகளுடைய சீனியாரிட்டி அடிப்படையிலே அவர்களை பட்டியலிடவில்லை. யூதர்களுடைய புத்தக ஒழுங்கில் வரக்கூடிய முதல் மற்றும் கடைசி இரத்த சாட்சிகளை பற்றி அவர் கூறுகிறார். யூதர்களுடைய புத்தக ஒழுங்கிலே ஆதியாகமம் 1ஆம் புத்தகமாகவும் 2 நாளாகமம் கடைசி புத்தகமாகவும் இருக்கும். ஆதியாகமத்தினுடைய முதல் இரத்த சாட்சி ஆபேல், 2 நாளாகமத்துடைய கடைசி இரத்த சாட்சி சகரியா. எனவேதான் புத்தக வரிசையின்படி ஆபேல் முதல் சகரியா வரை என்று அங்கு இயேசு கூறுகின்றார். ஆகவே சகோதரர்களே, இயேசு கூறக்கூடிய பரகியாவின் மகனாகிய சகரியாவும் 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோய்தாவின் மகனாகிய சகரியாவும் ஒரே நபர் தான். யோய்தா என்பது அவனுடைய மாமனாருடைய பெயர், பரகியா என்பது அவனுடைய தகப்பனுடைய பெயர். இதிலே என்ற முரண்பாடும் கிடையாது. யூத அட்டவணை வம்ச வரலாறு அட்டவணையின்படி அந்த அட்டவணை எழுதக்கூடிய அந்த வழக்கத்தின்படி மாமனாருடைய பெயரை அங்கு தகப்பனாக சொல்லப்படுகிறது. இதுல ஒன்றும் முரண்பாடு எதுவும் கிடையாது. சகோதரர்களே, இது போன்ற ஆழமான சத்தியங்கள் அடங்கிய ஏதேனின் ராஜ்யம் என்ற புத்தகமானது PDF ஃபார்ம்ல PDF வடிவத்திலே என்னிடத்துல இருக்கின்றது. அந்த புத்தகத்தை இலவசமாக வேண்டும் என்போர் 9841509641 என்ற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் அனுப்பினால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அந்த PDF வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை இலவசமாகவே அனுப்பி வைப்பேன். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கனம் மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.